இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கார்கி பேசுகிறேன். இது என்ன, நானி படம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து ராஜமௌலி அவர்கள் வந்து கேட்டாங்க, நீங்கள் வசனம் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு. நான் பண்ணியிருக்கேன் சார், சில படங்களுக்கு பண்ணியிருக்கேன்னு. அப்போ நான் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் சொல்கிறேன், நம்ம சேர்ந்து வேலை பார்க்கலான்னாரு. அப்புறம் நானி படம் முடிஞ்ச உடனே சில மாதங்கள் கழிச்சு எனக்கு அழைப்பு வந்துச்சு. அங்கே ஹைதராபாத் போயிட்டு என்கிட்ட வந்து இது மாதிரி ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு படம் ஒன்று இருக்குது, அது கதை ஒன்று இருக்குது, அதுக்கு வசனம் எழுத விருப்பம் இருக்கா, உங்களால் முடியுமான்னு கேட்டார். நான் இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணதில்லை சார், ஆனால் கண்டிப்பாக முயற்சி பண்ண முடியும், ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு. ட்ரை பண்ணிட்டு அந்த சில காட்சிகள் சொன்னார், அதுக்கு நான் வசனம் எழுதி காட்டினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சைன் பண்ணேன். ஒரு 2.5 வருஷம் முடிஞ்சிச்சு நான் சைன் பண்ணி. அந்த 2.5 இயர்ஸில் ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் அவர் கூட வேலை பார்த்தது. ஸோ ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பில்ட் பண்ணும்போது, அந்த கேரக்டரை டெவலப் பண்ணுற ஆரம்பிக்கிறது, அந்த கேரக்டர் பிறக்கிற சமயத்துலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கேரக்டரைசேஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய கேள்விகள் கேட்போம், காட்சிகள் புதுசாக உருவாக்குவோம், வசனங்கள் எழுதுவோம். அந்த வசனங்கள்லேருந்து அந்த வசனங்களை வந்து நடிகர்கள் எல்லாரையும் கூட்டு வச்சுட்டு அவங்கள எல்லாரையும் மனப்பாடம் பண்ண வச்சு அவங்களெல்லாம் படிக்க சொல்லி நடித்து காட்ட சொல்லி, இது ரொம்ப அந்த ட்ரைனிங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது உருவானப்பவே இந்த கதை வந்த உடனே இது தமிழுக்கும் தெலுங்குக்கு 2த்துக்குமே பொருந்தும்னு சொல்லிட்டு ராஜமௌலி அவர்கள் நினச்சாங்க. அதனால தான் இது 2 மொழியிலையுமே எடுத்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு காட்சியை வந்து அவர் வந்து விவரித்த உடனே தெலுங்குல ரைட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க, அஜய் விஜய்னு. அவங்க தனியாக எழுதுவாங்க, தமிழுக்கு நான் எழுதுவேன். எழுதிட்டு அந்த 2 காட்சிகளையும் எடுத்து பார்த்துட்டு எந்த காட்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கோ அதை அப்படியே எடுத்துப்பார். ஸோ நிறைய காட்சிகள் வந்து இந்த படத்தில் ஒரு பாதிக்கு மேலே காட்சிகள் தமிழில் முதல்ல உருவாயிட்டு அதுக்கப்புறம் தெலுங்கில் பண்ணோம். ஸோ சில காட்சிகள் தெலுங்கில் முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தமிழில் பண்ணோம். பாடல்கள் எல்லாமே தனித்தனியாக பாடல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழ் பாடலோட ஒரு மொழியாக்கமாக தெலுங்கு பாடல் இருக்காது, தெலுங்கு பாடலோட ஒரு மொழியாக்கமாக தமிழ் இருக்காது. ரெண்டுமே வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு மாதிரியான காட்சி அமைப்பு 2த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு டைரெக்டான ஒரு தமிழ் படம். தமிழில் வந்து முழுக்க ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு பாடலும் தமிழில் எடுத்திருக்காங்க லிப்போட. இது நான் சின்ன வயசில் பார்த்த நிறைய படங்கள் தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. மனோகரா, நாடோடி மன்னன், மன்னாதி மன்னன், குலேப காவலி, இந்த மாதிரியான படங்கள்லாம் சின்ன வயசில் வந்து அடிக்கடி அப்பா போட்டு காட்டுவாங்க. அந்த படங்களில் வந்து எனக்கு அந்த மொழிநடை ரொம்ப பிடிக்கும். அது மாதிரியான ஒரு மொழிநடையில் படங்கள் பண்ணணுன்றது வந்து ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. இந்த படம் மூலமாக அந்த ஆசை நிறைவேறியிருக்கு. 2.5 ஆண்டுகள் அவங்க கூட. 2.5 ஆண்டுகள் முழுசாக இல்லை, ஏன்னா அதுக்கு நடுவில் நிறைய படங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க கூப்பிடும்போது தான் மாதத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள்ட்டு அங்கே ஹைதராபாத்தில் போயிட்டு அவங்க கூட இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து டயலாக்ஸ் எழுதி கொடுப்பேன். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சீன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம், சாங்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப நல்ல ஒரு லாங் ஜேர்னி, ஆனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஜேர்னி. என்ன மாதிரி அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு எப்படி அந்த கேரக்டர் ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க எப்படி அதுக்கு வந்து பதில் சொல்லுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு நீங்கள் கனவில் எழுப்பி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா கூட, கட்டப்பா இப்படி தான் பதில் சொல்லுவார், பல்வாழ்த்தேவனோட பதில் இப்படி இருக்கும், பல்வாழ்த்தேவன் இது தான் பண்ணுவார். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்து தெரியும். அதே மாதிரி இந்த படத்துக்கு ஆடை வடிவமைக்கிறவங்க ஆகட்டும், ஒரு செட்டு போடுறவங்க ஆகட்டும், அவங்க என்ன மாதிரியான ஆடைகள் இருக்கும், அவங்களோட ட்ரெஸ் வந்து அவங்களோட கேரக்டருக்கு எப்படி சூட் ஆகும். ஸோ இது மாதிரி லெவலில் இருந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் 2 பேருமே வந்து லெஜெண்ட்ஸ்ங்க. 2 பேருமே வந்து அவங்க ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அந்த கதையை விஷுவலைஸ் பண்ணுறதுல 2 பேருமே கிங்ஸோ. எனக்கு 2 பேர் கூடயும் ஒர்க் பண்ணும்போதும் எனக்கு ஒரே மாதிரியான அனுபவங்கள் தான் எனக்கு கிடச்சிது. சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் எப்படி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு ஒரு கேரக்டருக்குள்ளே போயிட்டு எல்லாருக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எப்படி அவர் வேலை பார்ப்பாரோ, எவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணுவாரோ, அதே மாதிரி தான் வந்து ராஜமௌலி சாரும் வேலை பார்த்துருக்கேன். 2 பேருமே வந்து நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருக்குமே ஒரே ஐடென்டிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து நான் அவங்க 2 பேர்கிட்டையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அவங்க 2 பேர் கூடயும் வேலை பார்க்க முடிஞ்ச, வசனங்களையும் பாடல்களையும் வேலை பார்க்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நிறையங்க. அவர் வந்து ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒரு வாள் எப்படி எடுத்து தூக்கி போட்டு பிடிக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து கொரியாவிலேருந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டண்ட் பீப்புள். அவங்கக்கிட்ட அவர் கற்றுப்பார். முதல்ல அவர் ட்ரைனிங் எடுத்துப்பார் 4-5 நாள்.
அதுக்கப்புறமா அவர் வந்து சத்யராஜ் சருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு யானை ஏறுறதுக்கு முன்னாடி, யானை இப்படி தான் ஏறி உட்காரணும்னு பிரபாஸ்க்கு சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்த யானை கூட வந்து ஒரு வாரம் செலவு பண்ணி அதுக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்து அது கூட பழகி அது மேலே ஏறி எப்படி உட்காரணும்னு சொல்லிட்டு இவர் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுப்பாரு. ஒரு கேமராமேனுக்கு தண்ணிக்கு அடியில் போயிட்டு செந்தில் கேமரா பண்ணியிருக்காரு. சரியான எஃபர்ட் வருதுன்னா செந்தில் வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒரு ஷூட் பண்ணணும், கேமராவை மூவ் பண்ணிக்கிட்டு வரணும், அண்டர் வாட்டர் ஷாட். அந்த ஷாட்டுக்கு கேமரா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க. தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது, ஃப்ரீசிங்காக இருக்குது அந்த வெதரில். எல்லாரும் பயந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இவர் முதல்ல உள்ளே குதிச்சார். ராஜமௌலி சார் வந்து உள்ளே குதிச்சுட்டு அவர் தண்ணிக்கு அடியில் போய் ஃபுல்லாக எந்த ஆங்கிளில் இருந்து போனால் கரெக்டாக இருக்கணும்னு வந்து பார்த்துட்டு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து ஒரு டீமை வந்து ஒரு லீட் பண்ணும்போது ஒரு லீடருக்கு இருக்கிற முக்கியமான குவாலிட்டிஸில் ஒரு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். கூட இருந்து பார்த்ததில் இது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயமா இருந்துச்சு. கிரவாணி சார் கூட நானியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் கூட இன்னும் 2-3 படங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் வந்து அவ்வளோ ஒரு சீனியர் வந்து, ஆனால் ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக நடத்துவார். ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நடத்துவார் உட்கார வச்சுட்டு. அவங்க ராஜமௌலி சார் ஃபேமிலியே ஃபுல்லாகலாம். ராஜமௌலி சார், மரகதமணி, அவங்க வள்ளி மேடம் எல்லாருமே வந்து என்ன அவங்களோட குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவங்க கூட அவங்களோட குழந்தைகள் கூட விளையாடிக்கிட்டு இப்படி தான் இந்த படம் முழுக்கவே நடந்துச்சு. இந்த பாடல்கள் நடந்ததும் அது மாதிரி தான். ஸோ கீரவாணி அவர்கள் வந்து அவருக்கு என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த பாடல்கள்லாம் வேலை பார்க்கும்போது. எனக்கு தெரியல, அவர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து படம் டப்பிங் போது ஃபுல் படம் பார்த்தேன். டப்பிங் முடித்த உடனே ஒரு ஃபுல் இது பார்த்தேன். அந்த ட்ரெய்லரில் என்ன பிரம்மாண்டம் இருந்துச்சோ, எப்படி ஆச்சரியப்படுத்துச்சோ அதை விட நிறைய இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியும் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. நல்ல ஒரு கதை, அந்த கதைக்கு தேவையான பிரம்மாண்டம், அந்த கதைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டோரி ட்ரிவனாக எல்லாமே இந்த படத்தில் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த படத்தில் கடைசியில் ஒரு போரில் வந்து பிரபாஸ் பேசுகிற ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். மரணம் பற்றி ஒரு வசனம் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். அதை பற்றி சொல்ல முடியாது இப்போது கண்டிப்பாக, ஆனால் அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிச்சுவேஷன் வைஸ் ஒரு சிவலிங்கம், ஒரு சிவன் பற்றி ஒரு பாடல் இருக்குது, ஒரு பக்தி பாடல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாடல். இன்னொரு பாடல் மகிழ்மதி, அதான் அந்த மகிழ்மதி அரசு பற்றி ஒரு பாடல் ஒன்று இருக்குது. பாகுபலி இன்ட்ரடக்ஷன் சாங் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு சாங்குமே அந்த படத்தோட கேரக்டர்ஸை வெளியில் கொண்டு வர மாதிரி, அந்த படத்தில் இருக்கிற சூழலை வெளியில் சொல்கிற மாதிரியான பாடல்கள். நாசர் சாரோட டயலாக்ஸ். நாசர் சார் வந்து ஒரு ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர், ஒரு வில்லன். அந்த ஒரு வில்லத்தனத்தோட உச்சம் மாதிரி அவரோட கேரக்டர் வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் எதுவுமே டைரெக்டாக இல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு சர்க்காசம் இருக்கும் அவரோட பேச்சில். ஸோ அது மாதிரி அது பண்ணுறது வந்து ரொம்ப, ஏன்னா சர்க்காசம் எப்போவுமே சேலஞ்சிங். ஸோ அவரோட கேரக்டருக்கு அது மாதிரி பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பாகுபலி படத்தை பற்றி எதுவும் நீங்கள் எதிர்பார்க்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். உங்கள் பாட்டி வந்து ஒரு கதை சொல்லும்போது எப்படி ஆச்சரியமாக சின்ன குழந்தையாக மடியில் உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களோ அது மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து கொடுக்கணுன்றது தான் இந்த குழுவோட ஒரு முயற்சி. ஒரு நல்ல ஒரு கதை, அந்த அழகான ஒரு கதை, அந்த கதையை வந்து அதுக்கு தேவையான எலிமெண்ட்ஸோட இந்த படம் முழுக்க சொல்லியிருக்காரு ராஜமௌலி. அவரோட விஷன் இது. ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து உட்காருங்க, ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.